விசிக சார்பில் மதச்சார்பின்மை பேரணி நடத்தப்பட்ட நிலையில் இந்தியாவை இந்து நாடாக அறிவிப்பதே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மருத்துவர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசத்தந்தை காந்தியடிகள் ராமராஜ்யம் பேசியும் ராமும் ரஹீமும் ஒன்று எனவும் குழப்பமான கருத்தை கொண்டிருந்ததாகவும், காங்கிரஸ்காரர்கள் தீவிர மற்றும் மிதவாத சிந்தனையாளர்களாகவே அன்று இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு மிகப்பெரிய நாடு மத அடிப்படையில் பிளவுபட்ட பிறகு அதே மத அடிப்படையில் மக்களையும் உள்ளடக்கி எப்படி மதச்சார்பற்ற நாடாக விளங்க முடியும் என்பதை பற்றி சிறிதும் சிந்தித்து பார்த்து அரசியல் வடிவம் கொடுக்கப்படவில்லை என கிருஷ்ணசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். பிரிவினைக்கு பிறகு இந்தியா இந்து நாடாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என கூறியுள்ள கிருஷ்ணசாமி, இந்தியாவில் சாதி பிரிவினைகள் உண்டு என்பதை அனைவரும் அறிவார்கள் எனவும், மொழிவாரி மாநில சிக்கல்களே இந்தியாவின் இன்றைய பெரும்பாலான சிக்கல்களுக்கு காரணமாக உள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மதச்சார்பின்மை என்பது ஒரு சில குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளின் முழக்கமே தவிர 140 கோடி இந்திய மக்களின் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தக்கூடியது அல்ல எனவும் கிருஷ்ணசாமி கடிந்துரைத்துள்ளார். குறிப்பிட்ட ஒரு சிலர் அரசியல் கட்சிகள் என்பவை மதங்களின் மடிகளில் சாய்ந்து கொண்டு பேசுகிற போலி தத்துவமாக இருக்கக்கூடாது எனவும், எந்த மதத்தையும் சாராமல் நின்று பேசுவதாக இருக்க வேண்டும் எனவும் மதச்சார்பின்மைக்கு பொழிப்புரை வழங்கியுள்ள கிருஷ்ணசாமி, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு சாதியும் ஒரு தேசிய இனம் என்பதால் சாதிகளை தேசிய இனமாக அங்கீகரித்துவிட்டு இந்தியாவை இந்து தேசமாக அறிவிப்பதே இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் பாதுகாப்பு என தெரிவித்துள்ளார்.